ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு முட்டை பொடி மாஸ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சீரகம் வதங்கிடுச்சு. இதில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த நறுக்கி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாமே நல்லாவே வதங்கி வரணும். இதோட பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிடுறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த ஒரு 3 முட்டையை வேக வச்சு நல்லாவே நம்ம திருவி வச்சுருக்கிறேன். இதை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா இதில் கரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை பொரியல் தயாராகிடுச்சு. இதை நம்ம இப்போ லைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிடுவோம். சூப்பரான முட்டை பொரியல் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் பிள்ளைங்க வேக வச்சு கொடுத்து சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு முட்டையை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாகவே சாப்பிட்ருவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்.